ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிருக்கிற எ ஹவுஸ் ஆஃப் டைனமைட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை இயக்குன டைரக்டரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். இவங்க யாருன்னா, இவங்க பேர் தான் கேத்தரின் பிக்லோ. இவங்க இதுக்கு முன்னாடி முந்தைய படங்கள் என்னென்ன எடுத்திருக்காங்கன்னா, தி ஹர்ட் லாக்கர், ஜீரோ டார்க் 30 அப்படின்னு பல ஆஸ்கார் அவார்டுகளை வாங்கின படத்தை வந்து இயக்குனது இவங்க தான். இந்த படத்துக்கு, அதாவது ஹர்ட் லாக்கர் படத்துக்கான சிறந்த டைரக்டர் அப்படிங்கிறதுக்கான அகாடமி அவார்டும் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இவங்க படத்துக்கு தனி ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருக்குது. அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு திரைக்கதை, ஒரு வசனங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கையாளுவாங்க. பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் படமாக எடுத்திருக்காங்க. படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க. படத்தோட கதை ஆரம்பத்திலேயே ஒரு ஹீரோயின் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒயிட் ஹவுஸில் உளவுத்துறையில் வந்து வேலையில் இருக்காங்க. காலையில் வழக்கம் போல் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த ஒயிட் ஹவுஸ்க்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மிசைல், அதாவது ஒரு அணுகுண்டு வந்து, ஒரு ஏவுகணை, அணு ஏவுகணை வந்து அமெரிக்காவை நோக்கி வருது அப்படின்னு ஒரு மானிட்டரில் வந்து ஒரு தகவல் வருது. அது வந்து யாரோ டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மேம்போக்கா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஏவுகணை வந்து அமெரிக்காவை வந்து நெருங்குது. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பரபரப்பாகுது. உடனே வந்து பிரசிடென்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, இராணுவ மேஜருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஜெனரலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் இணைஞ்சிட்டாங்க. படம் முழுக்க அந்த ஏவுகணையை எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, கடைசியாக அந்த ஏவுகணை வந்து தாக்குச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை வந்து ஒரு 3 டைமென்ஷனாக எடுத்து வச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட் ஹவுஸில் இருக்கிற உளவுத்துறை கண்ணோட்டத்தில் ஒரு பகுதியும், இன்னொன்று வந்து அந்த இராணுவ பேஸில் இருக்கிற ஜென்ரல் கண்ணோட்டத்தில் ஒரு பகுதியும், அதுக்கப்புறம் பிரசிடென்ட் பார்வையில் இதை வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முப்பரிமாணமாக வந்து இந்த படத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தோட திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமாக வந்து படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே அந்த ஏவுகணையை வந்து தாக்கறதுக்கு முன்னாடி நாம் எப்படி வந்து பாதுகாக்கணும், அது வந்து பதில் அட்டாக் வந்து எப்படி பண்ணுறது, அந்த ஏவுகணையை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான ஏவுகணை சக்தி நம்மக்கிட்ட இருக்கா, இந்த ஏவுகணை ஏவி விட்டது யாரு, அதாவது நம்ம எதிரி நாடுகளான ரஷ்யாவா இல்லை நார்த் கொரியாவா அப்படிங்கிற ஒரு குழப்பமே இந்த படத்தில் கடைசி வரைக்கும் இந்த 3 டைமென்ஷன்ல இருந்தும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்தில் நடித்தவர் யாரு, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக நடித்தவர் யாருன்னா இட்ரிஸ் எல்பா. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ரெபேக்கா ஃபெர்கூசன் தான் நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து அதாவது சூப்பராக நடிக்கக்கூடியவங்க. இவங்க வந்து வர போர்ஷன் வந்து கொஞ்சம் சின்ன ஒரு போர்ஷனாக தான் இருக்குது. படம் முழுக்க அந்த ஒரு ஒவ்வொருத்தரோட முக அசைவும், அப்புறமேட்டு அந்த அந்த ஏவுகணை வந்து வந்து விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டமும் நம்மளை வந்து கடத்தியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நடிப்பு, அந்த கேமரா ஒர்க் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். படத்தில் கடைசியில் என்ன ஆச்சு, ஏன்னா ஒரு சிக்காகோ நகரத்தை வந்து குறி வச்சு அந்த எதிரி ஏவுகணை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அந்த சிக்காகோவில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடித்தா அந்த 10 லட்சம் பேருமே இறந்துருவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு பதட்டம் உண்டாகுது. அங்கே வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச இவங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்களாம் அங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்கள சீக்கிரம் வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரு சீனு. அவங்க வந்து ஃபோன் எடுக்கலை. அவங்க வந்து திடீர்னு வந்து அந்த மிசைல் அட்டாக்கில் வந்து ஆட்பட்ட அவங்க வந்து உயிர் போயிருமே அப்படிங்கிற ஒவ்வொருத்தரோட பதபதப்பு, அந்த இடத்துலேருந்து எப்படி வந்து இவாக்குவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிரசிடென்ட் பார்வையில் இது எப்படி இருக்குது, அப்புறமேட்டு ஜேர்னல், அதாவது ஆர்மி ஜெனரல் பார்வையில் இது எப்படி இருக்குது, எப்படி வந்து கடைசி வரைக்கும் அந்த ஏவுகணையை வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் தான் மொத்த படமுமே. கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அந்த ஏவுகணை வந்து வெடிக்கவே வெடிக்காது. ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. அந்த கடைசியில தான் ஏமாற்றமே தவிர, படத்தோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஐயையோ அந்த ஏவுகணை வெடிச்சிட்டா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதபதப்பு, ஒரு படபடப்பு, அந்த பேச்சு, அந்த கான்வர்சேஷன், இதில் வந்து சூப்பராக வந்து கையாண்டிருக்காங்க கேத்ரின் பிக்லோ. அவங்க வந்து கண்டிப்பாக இந்த சிறந்த ஸ்க்ரீன் பிளேவுக்கான ஆஸ்கர் வந்து, இந்த வருடத்துக்கான ஆஸ்கர் வந்து இந்த படம் வின் பண்ணுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரே ஒரு சீனு தான். அதை வந்து ஒரு 3 டைமென்ஷனாக எடுத்து நம்ம கிட்ட கடத்தின விதம் வந்து ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.